இனியன் குட்டியோட ஸ்கூலில் புக்ஸுக்கும் நோட்ஸுக்கும் அட்டை போட சொல்லி டைரியில் வந்து நோட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால காலேஜ்லேருந்து வந்ததுமே நானும் அவங்க அப்பாவும் அட்டை போட உட்காந்துட்டாங்க. புக்ஸுக்கு வந்து லேமினேஷன் ஷீட்டும் நோட்டுக்கு வந்து ப்ரௌன் கலர் ஷீட்டும் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பிளாஸ்டிக்ல இருந்துச்சுங்க. பட் நாங்களாம் படிக்கும்போது எங்கள் அப்பா தான் எனக்கு அட்டை போட்டு கொடுப்பாரு. சூப்பராக அட்டை போட்டு கொடுப்பாரு. பக்கத்துலேயே உட்காந்து பார்ப்பாங்க. அப்போல்லாம் ப்ரௌன் கலர் ஷீட்டு தான், பிளைன் ப்ரௌன் கலர் ஷீட்டு, அப்புறம் லேமினேஷன் ப்ரௌன் கலர் ஷீட் அப்படின்னு இருக்கும். புக்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா வெளியே பைண்டிங் பண்ண அப்பா கொடுத்துருவாங்க. லேபிள்லாம் வந்து பார்த்து பார்த்து ஒட்டுவாங்க. அந்த கிரிக்கெட்டர்ஸ் லேபிள்ஸு, ஒரு ஃப்ளவர்ஸ் லேபிள்ஸு, இந்த மாதிரி லேபிள்ஸ்லாம் வாங்கி ஓட்டுவோம். அந்த சைல்டுஹுட் மெமரிஸே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல். அதெல்லாம் வந்து இப்போல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவரை வந்து ஒரு ஹோம்ஒர்க் எழுதி வைக்கிறதா வந்து பிக்கஸ்ட் டாஸ்க் எவருங்க. ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் போடுறதுக்குள்ளேயே போது ஆயிட்டு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவரே போடுறேன்னு சொல்லிடுவாரு. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் போட்டு விடுங்கன்னு சொல்லி பக்கத்தில் வந்து உட்காருவார். அட்லாஸ்ட் வந்து ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ணிடுவாரு. பட் என்கிட்ட பாருங்க என்னெல்லாம் ராவடி பண்ணிட்டு இருக்கிறான்னு, ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன் போடுறதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாருங்க.